ஒன்று காதலித்திருக்க வேண்டும் அல்லது காதலிலே தோல்வியடைந்திருக்க வேண்டும். தாயை விட சிறந்தவர் தந்தை என்று சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. நம் வீட்டு பெண்களின் நகைகளை கொண்டு போய் அடகு வைத்து விடுகிறது. காதல் என்பது இன்பமும் சுகமும் அல்ல, அது வேதனையும் வலியும் நிறைந்தது. என் நினைவுகள் வந்தால் நீ 2 கண்ணீர் துளிகளை சிந்துவாய் அல்லவா, அந்த கண்ணீர் துளிகளில் நான் இருப்பேன் உன் மன. இவரது பாடல்களை நீங்கள் ரசிக்க வேண்டும் என்றால் ஒன்று காதலித்திருக்க வேண்டும் அல்லது காதலிலே தோல்வியடைந்திருக்க வேண்டும். இவரது பாடல்களிலே நீங்கள் மூழ்க வேண்டும் என்றால் உங்கள் அப்பா மீது, அம்மா மீது, குழந்தைகள் மீது, உறவுகள் மீது மட்டற்ற அன்பினை கொண்டிருக்க வேண்டும், அளவற்ற பாசத்தை கொட்டியிருக்க வேண்டும். ஆம், உணர்வுகளின் வழியே நம்முடைய அத்தனை வாழ்க்கை இரகசியங்களையும் மொழிபெயர்க்க தெரிந்த அற்புதமான கவிஞர் நா. முத்துக்குமார் அவர்களின் பாடல்கள் வழியே இன்று பயணம் செய்ய போகிறோம். வாருங்கள் நம்மோடு குழலி மீடியா டாக்ஸில் இணைந்து குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது. அன்பிற்குரியவர்களே, ஒரு பாடல் என்னவெல்லாம் செய்யும்? ஒரு பாடல் நம் மனதிற்குள் நுழைந்து நம்மை கரைத்துவிடும். ஒரு பாடல் நமக்கு புதிய நம்பிக்கையை தந்து மேலும் மேலும் நம்முடைய செயல்களிலே ஏற்றத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். இதனை அத்தனையும் செய்கின்ற பாடல்கள் நா. முத்துக்குமார் அவர்களின் பாடல்கள். இந்த முத்துக்குமார் பிறந்தது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில், கன்னியாபுரத்தில். அறிஞர் அண்ணா அவர்கள் முத்துக்குமாருக்கு ஒரு வகையில் உறவு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வகையில் இவருக்கு தாத்தா முறை. அந்த தமிழ் இவரிடமும் சேர்ந்திருக்கிறது என்பதில் எள்ளளவும் மிக இல்லை. அற்புதமான ஒரு கவிஞராக நம்மிடையே, நம் மனதிலே பதிந்துவிட்ட முத்துக்குமாரின் தொடக்கம் சற்றே சோகமானது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், இளம் வயதிலேயே, பால்மனம் மாறாத பருவத்திலேயே தன்னுடைய தாயை இழந்தவர் முத்துக்குமார் அவர்கள். தந்தையின் அரவணைப்பிலே வளர்ந்தார். தாயை இழந்த சோகம் கூட அந்த நாளில் அவரை பாதிக்கவில்லை. இவரை பள்ளியில் சென்று அழைத்திருக்கிறார்கள். வீட்டிற்கு செல்ல வேண்டும், வாருங்கள் என்று அவருடைய தாயார் இறந்த நாளிலே. இவருக்கு மனதில் மிகப்பெரிய உற்சாகம். ஒரு அரை நாள் விடுமுறை கிடைக்கிறதே என்பதற்காக பள்ளியில் இருந்து தன் தாய் இறந்த துக்கம் கூட அறியாத வயது முத்துக்குமார் அவர்களுக்கு. அப்படியே சென்றிருக்கிறார். இந்த பிள்ளைக்கு தாயின் துக்கம் தெரியக்கூடாது என்பதற்காக வெளியிலேயே நிறுத்தி வைத்து கரும்புகளை, பிற தின்பண்டங்களை எல்லாம் கொடுத்து அவரை தின்ன வைத்திருக்கிறார்கள். தாய் இறந்த துக்கம் அவருக்கு அன்றைக்கு இருந்ததில்லை. ஆனால் வளர்ந்து பெரியவராகி எண்ணி பார்க்கும் போதுதான் அந்த துக்கம் எப்படிப்பட்டது, அந்த நாள் எப்படிப்பட்டது என்றெல்லாம் முத்துக்குமார் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. நான் சொன்னேன் அல்லவா, தந்தையின் அரவணைப்பிலேயே வளர்ந்தார் என்று. தாயாகவும் இருந்து தந்தையாகவும் இருந்து அந்த தந்தை அவரை வளர்த்திருக்கிறார். தந்தையின் பெயர் நாகராஜ். ஒரு பள்ளியிலே ஆசிரியராக வேலை பார்த்தவர். ஆசிரிய பணியில் இருப்பவரின் வீட்டில் நாம் பெரிதாக வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? புத்தகங்கள், 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 எங்கு பார்த்தாலும் புத்தகங்கள். லட்சக்கணக்கான புத்தகங்களுக்கு மத்தியில் வளர்ந்தவர் நம்முடைய முத்துக்குமார் அவர்கள். அவருடைய வீடு அத்தனை பெரிய வீடு அல்ல, ஒரு ஓட்டு வீடு. எங்கு பார்த்தாலும் பொத்தல் விழுந்த ஓட்டை வீடு. தன்னுடைய நண்பர்களை பொதுவாக வீட்டிற்கு அழைத்து வருவதில்லை முத்துக்குமார். அவரது நண்பர் ஒருவர் கண்டிப்பாக நான் வந்தே ஆக வேண்டும் உங்கள் வீட்டுக்கு என்று பிடிவாதம் பிடிக்க, எப்படி அவரை இந்த ஓட்டை வீட்டுக்கு அழைத்து வருவது என்று தயங்கிய முத்துக்குமார் தந்தையிடம் சொல்லியிருக்கிறார். அப்பா, வீட்டிற்கு என் தோழன் ஒருவன் வருகிறான் என்று சொல்லியிருக்கிறார். உடனே அவருடைய அப்பா சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதே, நீ உன் நண்பனை பகலில் அழைத்து வராதே, இரவில் அழைத்து வந்து வீட்டுக்கு என்று சொல்லியிருக்கிறார். இரவில் அழைத்து வந்தால் வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்களை நம் வீட்டு கூரையின் வழியே மிக அழகாக பார்க்கலாம். அத்தனை ஓட்டைகள் வழியே அந்த நட்சத்திரங்கள் இருப்பது கண்ணுக்கு மிக அழகாக இருக்கும். அதை உன் நண்பன் ரசிப்பான். எனவே உன்னுடைய நண்பனை இரவிலே அழைத்து வந்து விடு என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய அப்பா. இந்த கவிதை மனம்தான் முத்துக்குமார் அவர்களிடமும் வந்து சேர்ந்திருக்கிறது. இது கிரேக்க கவிதை. எப்படிப்பட்ட கவிதை என்றால்,
பாஷோ என்ற ஒரு கவிஞர் எழுதிய கவிதை. அவர் எழுதியிருக்கிறார், வீட்டின் கூரை முழுவதும் எரிந்து முடிந்து விட்டது. ஒரு ஏழை கவிஞன் அவன். அந்த ஏழை கவிஞன் இரவிலே படுத்துறங்குகிறான். மேற்கூரை இல்லாத வீடு, எல்லாம் எரிந்து சாம்பலாகி இருக்கின்றன. உறவுகள் யாரும் அருகில் இல்லை. வானத்திலே நட்சத்திரங்கள் மட்டும் தெரிகின்றன. அதை பார்த்து கொண்டு தலைக்கு கையை வைத்து கொண்டே தூங்குகிறார் அந்த கவிஞன். பார்த்து சொன்னானாம், ஆஹா, இப்போதுதான் நட்சத்திரங்களை என்னால் அழகாக பார்க்க முடிகிறது என்று. அதே நிலைதான் முத்துக்குமாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி அந்த தந்தையால் வளர்க்கப்பட்டவர் என்பதால் தான் தந்தையை பற்றிய அழகான பாடல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் முத்துக்குமார் அவர்கள். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, கண்ணீரை கண்டோரில்லை என்று முத்துக்குமாரால் ஒரு தந்தையை இப்படி உயர்த்தி எழுத முடிகிறது என்றால் அதற்கு காரணம் அவர் இருந்தது, வாழ்ந்தது, வளர்ந்தது எல்லாம் தந்தையின் அன்பிலும் அரவணைப்பிலும் தான் என்பதுதான் உண்மை. அதற்கு முன் வேறு எந்த கவிஞரும் தன்னுடைய தந்தையை, குறிப்பாக தாயை விட சிறந்தவர் தந்தை என்று சொன்னதாக எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். வேறு எந்த கவிஞரும், ஏன் ஆனானப்பட்ட கவியரசர் கண்ணதாசன் ஆகட்டும், மருதகாசி ஆகட்டும், அதற்கு முன்னிருந்த கவிஞர்கள் பலராகட்டும், யாரும் தாயை விட சிறந்தவர் தந்தை என்று சொன்னதில்லை. இந்த பாடல்தான் இன்றைக்கும் கூட ஒவ்வொருவருடைய அந்த அலைபேசியிலும் இடம்பெற்று தந்தையை நினைவு கூர்ந்து கண்ணீரை வடிக்க வைக்கிறது என்றால் மிக இல்லை. அண்மையிலே தந்தையர் தினம் என்ற ஒரு தினம் வந்தது. அந்த தந்தையர் தினத்திலே இந்த பாடலை வைக்காத தமிழர்கள், தன்னுடைய அலைபேசியிலே வைக்காத தமிழர்கள் இல்லை என்றே சொல்லலாம். அந்த அளவிற்கு அப்படிப்பட்ட வரிகளை கொடுத்தவர், தந்தையின் அன்பிலே நெக்குருகி போனவர் நம்முடைய முத்துக்குமார் அவர்கள். தந்தையின் பாடல்கள் ஒரு பக்கம், இப்படியே சரி, இவற்றையெல்லாம் தாண்டி இவர் எப்படி திரைப்படத்திற்குள் நுழைந்தார், அந்த திரைப்படத் துறைக்குள் இவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் வியப்பிலும் வியப்பு. இவர் ஒரு இதழியலாளராக சென்னையிலே காலடி படிக்கிறார். தன்னுடைய பட்டம் பெற்றுவிட்டு, இயற்பியல் துறையிலே பட்டம் பெற்றுவிட்டு சென்னைக்கு வருகிறார். சென்னையிலே இதழியலாளராக, அதாவது ஒரு ஜேர்னலிஸ்டாக சேருகிறார். சென்னையிலே வந்து அவ்வப்போது திரை நிறுவனங்களுக்கு சென்று வருவதுண்டு நண்பர்களோடு சேர்ந்து. அதே போல் பல பத்திரிகைகளிலும் எழுதியிருக்கிறார். ஏனென்றால் இவர் பிறந்து வளர்ந்த சூழல் எல்லாமே புத்தகங்களோடும் இதழ்களோடும் என்பதால் பல இதழ்களுக்கு இவர் அவ்வப்போது தன்னுடைய கவிதையை அனுப்புவதுண்டு. கவிதை என்று சொன்னவுடன் ஒரு சில விஷயங்களை நான் மறந்திருக்கிறேன். இவர் எப்போது கவிதை எழுத ஆரம்பித்தார் என்றால், தந்தை இவரை வளர்த்து கொண்டிருக்கிறார். ஒரு தமிழராக, அற்புதமான ஒரு கவிஞராக. தான் இறந்து விட்டார். அந்த சோகங்களை எல்லாம் மறக்க நிறைய புத்தகங்களை எடுத்து படிக்கிறார். படிக்க படிக்க இவருக்குள் கவிதை ஊறுகிறது. அந்த வயதிலேயே, அந்த பால்ய பருவத்திலேயே, இளம் வயதிலேயே, கிட்டத்தட்ட 3 வயதிலேயே கவிதை எழுத தொடங்கியவர் நம்முடைய முத்துக்குமார் அவர்கள். சிறு வயதில் அவர் எழுதிய கவிதை ஒன்றை சொல்கிறேன், கேளுங்கள். நாம் எல்லாம் அந்த வயதில் அப்படி சிந்தித்திருப்போமா என்று தெரியாது. ஒரு டிஷ் ஆண்டனாவை பார்க்கிறார். ஒரு மாடி வீட்டின் மேல் இருக்கிறது. மாடி வீட்டு முட்டாள், மாடி வீட்டு முட்டாள் மழைக்காலத்தின் போது குடையை ஏன் கவிழ்த்து வைத்திருக்கிறான் என்று எழுதுகிறார். மாடி வீட்டு முட்டாள் மழை வரும்போது குடையை ஏன் திருப்பி வைத்திருக்கிறான் என்று அந்த கவிதையை எழுதுகிறார் முத்துக்குமார் அவர்கள். எத்தனை அழகான ஒரு கவிதை, அதுவும் அந்த பிஞ்சு வயதிலே அவர் எழுதிய கவிதை. இப்படி பல கவிதைகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம் நம்முடைய முத்துக்குமார் அவர்களின் கவிதைகளை. இன்னொரு கவிதை, சிறப்பான கவிதை. நாம் நம்முடைய வீட்டு பெண்களின் நகைகளை எல்லாம் அடகு கடையிலே கொண்டு போய் அடகு வைத்து விடுகிறோம். அந்த பெண்ணின் மனம் படும் பாட்டை நாம் அறிவதில்லை. தாயாக இருந்தாலும், தாரமாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் சரி, அந்த நகையை அவர்களிடம் பெற்று சென்று அடகு கடையில் வைக்கும்போது எவ்வளவு துடிதுடித்திருக்கும் அந்த மனம் என்பதையெல்லாம் நம்மால் அறிய முடியும். அந்த சூழலை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நகையை அடகு வைக்கிறோம். இதற்கு ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் முத்துக்குமார் அவர்கள். அந்த கவிதை என்ன கவிதை தெரியுமா? நகை அடகு கடையின் ஒவ்வொரு கம்மலிலும் உலர்ந்து கொண்டிருக்கிறது பிரியமின்றி அதை கழற்றி கொடுத்த ஒரு பெண்ணின் கண்ணீர் துளி. அந்த கண்ணீர் துளியை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோமா? ஆனால் அந்த கவி மனம் அறிந்திருக்கிறது என்பதுதான் சிறப்பு. முத்துக்குமாரின் மனம் அறிந்திருக்கிறது. மிக அழகாக அந்த சமூக அவலத்தை விளக்குகிறார். இங்கு பலரும் பற்றாக்குறையில்தான் வாழ்கிறார்கள்.
அந்த பற்றாக்குறை நம் வீட்டு பெண்களின் நகைகளை கொண்டு போய் அடகு வைத்து விடுகிறது. ஆனால் அதற்கு பின்னிருக்கும் அந்த பெண்ணின் மனதை நாம் அறிந்தோமா? உண்மையிலேயே எண்ணி எண்ணி இந்த கவிதை நம்முடைய இதயத்தை இழக வைத்து விடுகிறது. இப்படி பல கவிதைகளை படைத்து கொண்டே இருக்கிறார் முத்துக்குமார். இந்த கவிதைகளை அவ்வப்போது இதழ்களுக்கு அனுப்புவதுண்டு. அப்படி கணையாழி இதழில் ஒரு கவிதை வெளியாகிறது. அந்த கவிதை தான் நம்முடைய முத்துக்குமார் அவர்களை திரைத்துறைக்குள் கொண்டு வந்த கவிதை என்று சொல்லலாம். கணையாழி இதழின் ஒரு அற்புதமான பெருவிழா, ஆண்டு விழா ஒன்று நடக்கிறது. அந்த ஆண்டு விழாவில் தமிழகத்தின் தலை சிறந்த பிரமுகர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள். அந்த விழாவிலே எழுத்தாளர் சுஜாதா அவர்களும் கலந்து கொள்கிறார். கணையாழி இதழ்களின் கவிதைகளை தேர்ந்தெடுத்து பிரசுரிக்க கொடுப்பது பொதுவாக சுஜாதா அவர்களின் பணி. சுஜாதா அவர்கள் சொல்கிறார், இந்தியாவின் சிறந்த கவிதைகளை எடுத்துக்கொண்டால் அவற்றில் ஒன்றாக நான் இந்த கவிதையை வைப்பேன் என்று ஒரு குறிப்பிட்ட கவிதையை சொல்கிறார். அந்த கவிதையை எழுதியவர் நா. முத்துக்குமார் அவர்கள். அந்த அற்புதமான கவிதை தூர் என்னும் தலைப்பிலே கணையாழி இதழில் வெளிவந்த கவிதை. அந்த கவிதை கணையாழி விழாவிலே வாசித்து காட்டுகிறார் நம்முடைய சுஜாதா அவர்கள். நானும் உங்களுக்காக அந்த கவிதையை இப்போது வாசித்து காட்டுகிறேன். கவிதையை கேளுங்கள். ஒரு அற்புதமான கவிதை. உங்கள் செவிகளை வேறு எங்கும் செல்ல விடாமல் இந்த கவிதைக்கு உங்களுக்கு கடன் கொடுங்கள் சற்று நேரம். ஒரு தூர்வாரும் நிகழ்வு. அந்த நிகழ்வை எவ்வளவு அழகாக நம் முத்துக்குமார் விளக்குகிறார் கவிதையிலே என்று பாருங்கள். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்துக்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். வேப்பம்பூ மிதக்கும் எங்கள் வீட்டு கிணற்றில் தூர்வாரும் உற்சவம் வருடத்துக்கு ஒரு முறை விசேஷமாக நடக்கும். ஆழ் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். ஆழ் நீருக்குள் அப்பா முங்க முங்க அதிசயங்கள் மேலே வரும். கொட்டாங்குச்சி, கோலி, கரண்டி, துருப்பிடித்த கட்டையோடு உள்விழுந்த ராட்டினம், வேலைக்காரி திருடியதாய் சந்தேகப்பட்ட வெள்ளி டம்ளர், எடுப்போம் நிறையவே, எடுப்போம் நிறையவே. சேருடா சேருடா என அம்மா அதட்டுவாள். என்றாலும் சந்தோஷம் கலைக்க யாருக்கு மனம் வரும்? சந்தோஷம் கழைக்க யாருக்கு மனம் வரும்? பகைவென்ற வீரனாய் தலைநீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். பகைவென்ற வீரனாய் தண்ணீர் சொட்ட சொட்ட அப்பா மேலே வருவார். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். இன்று வரை அம்மா கதவுகளின் பின்னிருந்துதான் அப்பாவோடு பேசுகிறாள். கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூர்வார. கடைசி வரை அப்பாவும் மறந்தே போனார் மனதுக்குள் தூரெடுக்க. ஆண்டுக்காண்டு கிணற்றிலே தூரெடுக்கும் நிகழ்ச்சி அந்த வீட்டிலே நடைபெறுகிறது. ஆனால் மனதுக்குள் தூர் எடுக்க மனிதர்கள் நாம் மறந்து விடுகிறோமே என்று நம்மை கேள்வி கேட்கிறார். இல்லங்களிலே கணவன் மனைவி பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கும். பேசிக்கொள்ளாத கணவன் மனைவி எத்தனையோ பேர் இருப்பார்கள். ஒரே ஒரு நிமிடம் மனம் விட்டு பேசிவிட்டால் அது அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு நொடியில் கலைந்துவிடும். அதுதான் தூரெடுத்தல் மனதிற்குள். யாரோடு நமக்கு பிணக்கம் இருக்கிறதோ, யாரோடு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கிறதோ அவரோடு ஒரு சில நிமிடங்கள் மனம் விட்டு உரையாடினால் அந்த கருத்து வேறுபாடு களையப்படும், தூர்வாரப்படுவது போல் மனதை தூர்வாருங்கள் என்று சொன்ன இந்த கவிதை தான் நா. முத்துக்குமார் அவர்களின் வாழ்வையே மாற்றிய கவிதை என்று சொல்லலாம். இந்த கவிதையை பலரும் கேட்கிறார்கள். இந்த கவிதை மிக பிரபலமாகிறது. அப்படியே பாலு மகேந்திராவிடம் செல்கிறது இந்த கவிதை. பாலு மகேந்திராவிடம் முத்துக்குமார் செல்கிறார். இந்த கவிதையை வாசிக்கிறார் பாலு மகேந்திரா. இந்த கவிதையிலே காட்சி தெளிவு மிக அழகாக இருக்கிறது என்று படித்துவிட்டு சொல்கிறார். அத்தனை காட்சிகள் இந்த கவிதையிலே இருக்கின்றன. அப்படி நம் கண்ணுக்குள் ஒரு படமாக இந்த கவிதை பதிவாகிறது. எனவே உங்களுக்கு காட்சி மீதான அந்த படங்கள் எடுப்பதன் மீதான ஒரு அபிமானமும் இருப்பதாக கருதுகிறேன். எனவே என்னிடம் வந்து உதவியாளராக சேர்ந்து கொள்ளுங்கள் என்கிறார் பாலு மகேந்திரா. பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குனராக சேருகிறார் நம்முடைய முத்துக்குமார் அவர்கள். சில ஆண்டுகள் அவரோடு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு
உதவி இயக்குநராகவே அவரது பணிகள் சென்று கொண்டிருக்கின்றன. அந்த சூழலிலே தனக்கு கவிதை தான் சிறப்பானது என்று கருதுகின்ற முத்துக்குமார் படங்களிலே பாடல் எழுத வேண்டும் என்ற உணர்வை வெளிப்படுத்துகிறார். அப்படி நீ எழுதுவதாக இருந்தால் என் படத்தில் தான் முதலாவதாக எழுத வேண்டும் என்கிறார் பாலு மகேந்திரா. அதையும் ஒப்புக்கொண்டார் முத்துக்குமார். ஆனால் விதி வேறு விதமாக இருக்கிறது. இவருடைய பட்டாம்பூச்சி விற்பவன் கவிதையை படித்த, அந்த கவிதை நூலை படித்த சீமான் அவர்கள், தற்போதைய நாம் தமிழர் கட்சியின் தலைவர், அந்த காலத்தில் சில படங்களை இயக்கிய சீமான் அவர்கள், இவரை அழைத்து என்னுடைய படங்களுக்கு நீங்கள் பாடல் எழுத வேண்டும் என்கிறார். வீரநடை என்ற படத்தை எடுக்கிறார். அந்த படத்திலே முதலாக பாடலை எழுதுகிறார் நா. முத்துக்குமார் அவர்கள். முத்து முத்தா பூத்திருக்கு என்று ஒரு பாடல், தன்னுடைய பெயரை கொண்டுதான் தனது முதல் பாடலை படைக்கிறார் அந்த படத்திலே. அப்படி ஒரு பாடலாசிரியராக உருவாகிறார். அந்த பாடலை கண்டு சிலாகித்து போகிறார் நம்முடைய சீமான் அவர்கள். பலருக்கும் சொல்கிறார். அந்த படத்துக்கு இசையமைத்த தேவா உடனடியாக இவருக்கு பல வாய்ப்புகளை கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 40 படங்களில் முத்துக்குமார் பாடல்களை தொடர்ந்து எழுத தொடங்குகிறார். இந்த படம் வருவதற்கு முன்னாலேயே 40 படங்கள் வந்து விடுகின்றன. 1999 எழுத தொடங்குகிறார். 2000 கிட்டத்தட்ட ஒரு 40 படங்களுக்கு எழுதி முடித்து விடுகிறார். 41வது படமாகத்தான் இந்த படம் சீமான் அவர்களின் வீரநடை படம் வருகிறது. ஆனால் எழுதத் தொடங்கிய முதல் படம் அதுதான். இப்படி பல படங்களை கடந்து சென்று கொண்டே இருக்கிறார். தன்னுடைய ஆசான் பாலு மகேந்திராவுக்கு எழுதக்கூடிய வாய்ப்பும் வருகிறது. பாலு மகேந்திராவின் ஜூலி கணபதி திரைப்படம், அந்த ஜூலி கணபதி திரைப்படத்திலே ஒரு அற்புதமான பாடலை எழுதுகிறார். எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கு பிடிக்குமே, மனது போகும் வழியை எந்த மனது என்ற அந்த பாடல் நம் அனைவருக்கும் பிடித்த பாடல். உதிர்வது பூக்களா என்றெல்லாம் அந்த பாடலில் இருக்கும் ஒவ்வொரு வரியும் அப்படியே நம்முடைய பயணங்களிலே கேட்டுக்கொண்டு செல்லும் போது நம்மை வேறு ஒரு தளத்திற்கு அழைத்து செல்லும். நாம் சாலையிலே சென்றால் நம்மை மிதக்க வைத்து விடும் தன்மை கொண்டது அந்த பாடல். அப்படியே மிதந்து விடுவோம் அந்த பாடலை கேட்கின்ற ஒவ்வொருவரும். ஈர நிலம் கண்ணுக்குள் காட்சி தரும், ஆகாய மேகங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும், பூக்கள் எல்லாம் அப்படியே நம் அருகிலேயே மலர்ந்து நம் தலை மீது பூச்சொரிவது போல் சொரிந்து கொண்டிருக்கும். இந்த பாடலை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட பாடல் அது. தன்னுடைய குருநாதருக்கு மிக அழகான பாடல் ஒன்றை கொடுத்தார் நா. முத்துக்குமார். இப்படி தொடர்ந்து அவருடைய பயணங்கள் சென்று கொண்டிருக்கிற இந்த படத்துக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா என்பது நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அவருடைய இசையிலும் நல்ல பாடல்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார் நம்முடைய நா. முத்துக்குமார் அவர்கள். இந்த பயணம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. பல இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடல்களை படைக்கிறார். ஆனால் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய ஒரு பாடல் இடையில் வருகிறது. ரன் என்னும் திரைப்படத்திலே ஒரு பாடலை எழுதுகிறார். அந்த பாடலுக்கு பின் இவருக்கு உட்கார நேரம் இல்லாத அளவிற்கு பாடல் எழுதக்கூடிய சூழல் உருவாகிறது. தேரடி வீதியில் தேவத வந்தா திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ, இந்த பாடலை எழுதிய பின் பல பட வாய்ப்புகள் வருகின்றன நா. முத்துக்குமாருக்கு. தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார். அடுத்ததாக நம்முடைய யுவன் சங்கர் ராஜா அவர்களோடு கைகோர்க்கிறார் நா. முத்துக்குமார். யுவன் சங்கர் ராஜாவோடு இவர் இணைந்து செய்ததெல்லாம் பாடல் புரட்சி என்றே சொல்லலாம். அதற்கு முன் அப்படி பாடல்கள் எல்லாம் வந்ததில்லை என்று சொல்லும் அளவிற்கு மிக அழகான பாடல்களை எல்லாம் கொடுக்கிறார் நம்முடைய முத்துக்குமார் அவர்கள். இவர் எழுத எழுத அந்த பாடலுக்கு மிக அழகான இசையை அமைக்கிறார் யுவன் சங்கர் ராஜா. அப்படி அமைத்த பல பாடல்கள் பெருவெற்றி பெற்றன. அவற்றில் குறிப்பாக ஒரு பாடல், ஒரு படத்தின் பாடல், காதல் கொண்டேன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் சரி, ரெயின்போ 7G ரெயின்போ காலனி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களும் மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கின்றன. இந்த காதல் கொண்டேன் பாடல்களை சொல்லும்போது எனக்கும் சில நினைவுகள் எல்லாம் வருகின்றன. அதையும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல், தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் உயிருடன் கலந்து விட்டாள் என்ற பாடல். இந்த பாடலை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், நான் பள்ளி ஆசிரியராக இருந்த காலம் ஒன்று. ஒரு தமிழ் ஆசிரியராக ஒரு பள்ளியில் பணிபுரிகிறேன். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு தமிழ் பாடம் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. நான் அந்த பள்ளிக்கு சென்று என்னுடைய பாட வேளையிலே, தமிழ் பாட வேளையிலே செய்யுள்களை கற்றுத்தருவதற்கு முன்னாக ஒரு 10 நிமிடம் நா. முத்துக்குமார் அவர்களின் பாடல்களை பாடிவிட்டுத்தான் அந்த வகுப்பறைக்குள்ளே செல்வது வழக்கம், அந்த பாடத்திற்குள்ளே செல்வது வழக்கம். நான்
நாமுத்துக்குமார் அவர்களின் பாடல்களை பாடும்போதோ அவற்றை பற்றி சொல்லும் போதோ அந்த மாணவர்கள் அப்படியே பூரித்து போவார்கள், அந்த அரங்கிலே அப்படியே ஒன்றி போவார்கள். அந்த ஒன்றிணைப்பு தானே ஒரு ஆசிரியருக்கு தேவை. ஒரு 10 நிமிடம் அவர்களை ஒன்றிணைத்து உட்கார வைத்து விட்டால் அடுத்து நாம் நடத்துவதையெல்லாம் அப்படியே கேட்க தொடங்கி விடுவார்கள். நான் கம்பராமாயணத்தை நடத்தியதும் அப்படித்தான், சிலப்பதிகாரத்தை நடத்தியதும் அப்படித்தான், புறநானூறு, அகநானூறு, எல்லாம் நடத்தியதெல்லாம் முதலிலே நம்முடைய யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய பாடல்களையும் நாமுத்துக்குமார் அவர்களுடைய பாடல்களையும் பாடி அந்த மனநிலையை என்னுடைய அந்த வகுப்பறைக்குள் கொண்டு வந்த பின்புதான் நான் மற்ற பாடங்களை தொடர்ந்து நடத்துவேன். அப்படி நடத்தும் போது அந்த பாடங்கள் மிக எளிதாக அந்த மாணவர்களை சென்றடைந்தன. படிக்காதவர்களும் படித்தார்கள், தேராதவர்களும் தேறினார்கள். அதுதான் உண்மை. ஒரு ஆசிரியருக்கு தன்னுடைய மாணவர்களை ஒருங்கிணைக்க அந்த மாணவர்களின் மனதிற்குள் சென்று விளையாட தெரிய வேண்டும். நான் சற்றே இறங்கி வந்து திரைப்பட பாடல்களை பாடும்போது நம் ஆசிரியர் நம்மை போன்றவர் தான் என்ற எண்ணம் அந்த மாணவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. அப்படி ஒரு சூழலிலே இவருடைய முத்துக்குமார் அவர்களின் பாடல் எனக்கும் கூட கை கொடுத்தன என்று சொல்லலாம். ஒவ்வொரு பாடலும் அப்படித்தானே. யுவன் சங்கர் ராஜாவோடு மிக நீண்ட ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார் நம்முடைய முத்துக்குமார் அவர்கள். நிறைய பாடல்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். காதல் திரைப்படத்திலே அமைந்த ஒரு பாடல், இதை சொல்லாமல் நிச்சயமாக நம்மால் இருக்க முடியாது. ஒரு காதலில் தோய்ந்து போன ஒரு மனம் எப்படி பாடும்? நாமெல்லாம் காதல் என்றால் உடல் என்றும் காமம் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது அல்ல. காதல் என்பது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். காதல் என்பது உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை அந்த பாடல் மிக அழகாக சொல்லும். உனக்கென இருப்பேன். அந்த பாடலின் ஓசை எங்கிருந்தோ ஏதோ இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குரல் பிறந்து வருவது போன்ற ஒரு பிரம்மையை நமக்குள் ஏற்படுத்தும். உன்னை நான் பிரிந்தால் என் உயிரையும் துறப்பேன் என்று அவர் முடிக்கிறார். இதுதானே காதல். நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லை என்பதுதான் காதலாக இருக்க முடியும். நீ வேறு நான் வேறு அல்ல. காதலிலே அத்வைதம் என்ற ஒன்று இருக்கிறது. அத்வைதம் என்றால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இரண்டாக பிரிந்திருக்கும் நிலைக்கு பெயர் துவைதம் என்பது. துவைதம் என்பது கடவுள் வேறு மனிதன் வேறு என்பதாக இருக்கக்கூடிய நிலை. ஆனால் அத்வைதம் என்பது கடவுள் வேறல்ல மனிதன் வேறல்ல என்று இருக்கக்கூடிய ஒன்றித்து போன ஒரு நிலை. அந்த நிலைதான் காதலன் காதலிக்குள் வேண்டும் என்னும் அற்புதமான ஒரு விஷயத்தை இந்த பாடலில் வைத்திருப்பார் நாமுத்துக்குமார். அழகான பாடல். அந்த பாடலை முழுவதும் இப்போதே சென்று கேட்டுவிடுங்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த பாடலை இப்போதே சென்று கேட்டுவிடுங்கள். இப்படியாக பல பாடல்கள் அவருடைய அந்த யுவன் சங்கர் ராஜா மற்றும் நாமுத்துக்குமார் அவர்களின் இசையிலே. இன்னொரு பாடலை குறிப்பிடாமல் நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு பாடல், அற்புதமான பாடல், ராம் அவர்களின் இயக்கத்தில். இந்த ராமை பற்றி முதலாக சொல்ல வேண்டும். ராம் நம்முடைய முத்துக்குமார் அவர்களின் பால்ய காலத்து நண்பர், குறிப்பாக கல்லூரி காலத்து நண்பர் என்று சொல்லலாம். கல்லூரி முடிந்து இவர்கள் வீட்டிற்கு வருவார்களாம். முதலில் முத்துக்குமார் வீட்டிற்கு செல்வார்களாம். முத்துக்குமாரை விடுவதற்காக ராம் அவர்கள் முத்துக்குமார் வீட்டிற்கு செல்வாராம். ராமை விடுவதற்காக முத்துக்குமார் அவரோடு இணைந்து செல்வாராம். இப்படி 4-5 முறை சென்று வந்து விடுவார்களாம். அதற்குள் இரவு இருட்டி விடுமாம். 9 மணி 10 மணி ஆகிவிடுமாம். இருவரும் வீட்டிற்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் விட்டு வந்த பின்னால் ஏன் விட்டு வந்தோம் என்று மனம் ஏங்குமாம். அப்படி என் நட்பிற்குரியவர்கள் ராம் அவர்களும் முத்துக்குமார் அவர்களும். நட்பிற்கு ஏராளமான மரியாதை கொடுத்தவர் நம்முடைய முத்துக்குமார் அவர்கள். ராமின் படங்கள் எல்லாவற்றிலும் மிக அருமையான பாடல்களை எழுதியிருக்கிறார் முத்துக்குமார். அதில் ஒரு குறிப்பிட்ட பாடலை சொல்ல வேண்டும். இந்த பாடலுக்கு தேசிய விருது கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் கிடைக்காதது என்னவோ மனதிற்கு நிழலாக இருக்கிறது. எப்படி தேர்ச்சி செய்கிறார்கள் பாடல்களை எல்லாம் அந்த தேர்வாளர்கள் என்பதில் சந்தேகம் கூட ஏற்படுகிறது. அப்படி ஒரு விருதுக்குரிய ஒரு பாடல். இன்னும் சொல்ல போனால் இது தலைமுறைகளையும் கடந்து வாழக்கூடிய ஒரு பாடல். அற்புதமான அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்களுக்கு தெரியும், கற்றது தமிழ் என்னும் திரைப்படம். தமிழின் நிலையை, தமிழ் கற்றவர்களின் நிலையை மிக அழகாக உலகுக்கு சொன்ன ஒரு படம். அதில் ஒரு பாடல். என்ன பாடல்? பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், தடயங்கள் தேடி வருகிறேன் அன்பே. இந்த பாடலை கேட்க கேட்க மனதுக்குள் ஒரு நிகழ்ச்சி உருவாகிறது. பாடலின் சில வரிகள் நம்மை அப்படியே சம்பித்து நிற்கச் செய்துவிடும். என்ன இடம் என்றால்,
இந்த நிகழ்காலம் இப்படியே தொடராதா, என் தனியான பயணங்கள் இன்றுடன் முடியாதா முறிந்த கிளை ஒன்று போக்குதே என்று அந்த 2 வரிகள். நாம் இந்த 2 வரிகளை எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் சில தருணங்கள் ஏன் இந்த நிலை இப்படியே தொடரக்கூடாது என்று நம்மை கேள்வி கேட்க வைக்கும். இந்த நிலை இப்படியே இருந்து விடக்கூடாதா? தந்தையின் கைவிரல்களை பிடித்து கொண்டு நடந்த அந்த நாட்கள் அப்படியே தொடரக்கூடாதா என்று நினைத்திருப்போம். பள்ளியில் நண்பர்களோடு பாடி பேசி திரிந்த விளையாடி திரிந்த அந்த நாட்கள் அப்படியே தொடராதா என்று நாம் நினைத்திருப்போம். அப்படித்தான் மனதிற்கு பிடித்த ஒரு தோழனோடு இருந்த நாட்கள், காதலியோடு கைகோர்த்து நடந்த நாட்கள் எல்லாம் அப்படியே தொடராதா என்று நாம் நினைத்திருப்போம். நிகழ்காலம் நிலைத்திருந்தால் அப்படியே அந்த பயணங்கள் எல்லாம் தொடர்ந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் அமைவதில்லை. இது இயற்கைக்கு முரணானது என்றாலும் கூட இப்படியே இருக்க வேண்டும் என்றுதானே தோன்றுகிறது. ஒரு சந்தோஷ தருணம் இப்படியே வாழ்க்கை முழுவதும் நிலைத்துவிட வேண்டும் என்றுதானே நாம் நினைக்கிறோம். அந்த அற்புதமான கருத்தை கொண்ட பாடலாக அந்த பாடல் இருக்கும். வலி, வேதனை. காதல் என்பது இன்பமும் சுகமும் அல்ல, அது வேதனையும் வலியும் நிறைந்தது. அந்த வலியை மிக அழகாக பதிவு செய்திருப்பார். அந்த பாடலின் தொடக்கத்தில் தன்னுடைய காதலியை தேடி செல்வான் நாயகன். ஜீவா அவர்கள் நடித்திருப்பார். தன்னுடைய காதலியை தேடி அலைகிறான். அந்த இடத்திலே ஒருவித சோகம், ஒருவித ஏக்கம் இருக்கும். காதலியை கண்டடைகிறான், அவளுக்காக காத்திருக்கிறான். அங்கே ஒரு தனிமை தென்படும். அந்த காதலியை பார்த்த பின்னால் அவளோடு சேர்ந்து ஒரு ஆட்டோவில் பயணம் செய்கிறான். அந்த பயணம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? சொர்க்கத்திற்கு பயணம் செல்வது போன்ற ஒரு பயணம். தனக்கு பிடித்தவள் தன் அருகிலே இருக்கிறாள். அந்த பகுதி முழுவதும் வறட்சி தாண்டவம் ஆடுகிறது. ஆனால் இவனுக்கு அந்த இடம் எப்படி தோன்றுகிறது என்றால் ஒரு பசுஞ்சோலையாக காட்சியளிக்கிறது. இருப்பதோ பாலைவனம், எண்ணங்களிலோ பசுஞ்சோலை. அந்த படத்தின் காட்சிகளை நீங்கள் இப்படி பிரித்து பாருங்களேன். இப்போது இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நீங்கள் இந்த பாடலை சென்று பாருங்கள். யூடியூபிலே நிறைய கிடைக்கிறது. இந்த பாடலை பாருங்கள். எப்படிப்பட்ட பாடல் அது என்பது உங்களுக்கு புரியும். தலைமுறை கடந்தும் வாழும் பாடல். இந்த பாடலுக்கு நிச்சயமாக விருது தரப்பட்டிருக்க வேண்டும். தந்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கும் மனம். ஆனால் சில பாடல்களுக்கு விருதும் பெற்றார் நம்முடைய நா. முத்துக்குமார். அந்த பாடல்களும் சாதாரணமான பாடல்கள் அல்ல. மகள்களை பெற்ற அப்பாக்களுக்குத்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று தொடங்கும் அந்த பாடல் உங்களை எல்லாம் நம்மையெல்லாம் கட்டி போட்ட ஒரு பாடல். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் என்ற அந்த பாடல் மிக அற்புதமான பாடல். இது நிச்சயமாக மகள்களை பெற்ற ஒவ்வொரு தகப்பனுக்கும் பிடித்த பாடல், ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிடித்த பாடல், ஒவ்வொரு மகளுக்கும் பிடித்த பாடல். உலகிலேயே நாம் காணும் தெய்வம் தந்தையும் தாயும் தான். அதில் தாய் மகள் உறவு என்பது வேறு, தந்தை மகள் உறவு என்பது வேறு. இந்த தந்தை மகள் உறவு என்பது இந்த தந்தை தன்னுடைய தாயாக மகளை பார்க்கின்ற உறவு. ஒவ்வொரு மகளும் அந்த அப்பனுக்கு தாயாகத்தான் இருக்கிறாள். தாயின் நீட்சிதானே மகள். அப்படிப்பட்ட அத்தனை தந்தைமார்களுக்கும் இந்த பாடல் நிச்சயமாக பிடித்திருக்கும். உண்மையிலேயே அந்த மழலையை கொஞ்சுகின்ற அந்த சுகம் இருக்கிறதே அது தனி. அந்த மழலையை கொஞ்சுகின்ற, தன்னுடைய மகளை கொஞ்சுகின்ற சுகம் இருக்கிறதே அது தனி. எதை கேட்டாலும், இந்த உலகத்தை கேட்டாலும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தோன்றும் ஒரு தந்தைக்கு இந்த அன்பையெல்லாம் அடைத்து வைத்த அற்புதமான பாடல்தான் ஆனந்த யாழை மீட்டுகிறாய். ஒரு யாழிலே எப்படிப்பட்ட நாதம் பிறக்குமோ அப்படி உள்ளத்திலிருந்து அந்த அன்பு பிறக்கிறது என்பதை அடிப்படையாக கொண்ட ஒரு பாடலாகவே இருக்கும். இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதற்கும் அதில் சில வரிகள் இருக்கின்றன. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே, இப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் யாருமே எங்குமே வாழவில்லை எனக்கூடிய வரிகள் எல்லாம் அதிலே வருகின்றன. பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு இந்த பாடலை எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு சலிப்பதில்லை என்பதுதான் உண்மை. இந்த பாடலுக்கு தேசிய விருது கிடைத்தது. அதேபோன்று சைவம் திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல், அழகு பற்றி ஒரு பாடலை எழுதியிருப்பார்.
அந்த பாடலுக்கும் கூட விருது கிடைத்தது. 2 தேசிய விருதுகளை இவர் பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு பாடலுக்குமே இவருக்கு தேசிய விருது கொடுத்திருக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த 2 பாடல்கள் தேசிய விருதை பெற்றதில் மகிழ்ச்சிதான். இப்படி அவருடைய பயணம் நீண்டு கொண்டே சென்றது. எத்தனையோ பாடல்கள். சூப்பர் ஸ்டாருக்கும் பாடல் எழுதியிருக்கிறார். தற்போதைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும் பாடலை எழுதியிருக்கிறார். திரையில் இருக்கக்கூடிய ஜாம்பவான்களுக்கெல்லாம், மிகப்பெரிய நடிகர்களுக்கெல்லாம் பாடலை எழுதியிருக்கிறார். புதியவர்களுக்கும் பாடலை எழுதியிருக்கிறார் என்பதுதான் சிறப்பு. அந்த வகையிலே முத்துக்குமார் அவர்களின் பாடல்கள் என்பவை ஒரு சாகா வரம் பெற்ற பாடல்கள். எந்த பாடலையும் அத்தனை எளிதாக நாம் கடந்து செல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1600க்கும் மேலான பாடல்களை இவர் எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இந்த பட்டாம்பூச்சி விற்பவன் மிகப்பெரிய வித்தைக்காரன். ஆனால் பட்டாம்பூச்சிகளை விற்று கொண்டிருக்கும் போதே இவன் பறந்து சென்றதுதான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த பிரிவு 41 வயதில் இந்த கவிஞனை நாம் இழந்திருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய நிலையத்திலே பேசி கொண்டிருந்த போது இதற்கு முன் நம்முடைய வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் வீடியோ. அதை பார்த்துவிட்டு பலரும் பல பாராட்டுகளை தெரிவித்திருந்தார்கள். அந்த கவிஞருக்கும் இந்த கவிஞருக்கும் மிகப்பெரிய வேறுபாடுகள் இல்லை என்று சொன்னார்கள் நம்முடைய நிலையத்தார் அனைவரும். ஆம், அந்த கவிஞன் வாழ்ந்ததும் மிக குறைவான வயது, இவர் வாழ்ந்ததும் மிக குறைவான வயது. அவரும் வறுமை வாய்ப்பட்டிருக்கிறார், இவரும் வறுமை வாய்ப்பட்டிருக்கிறார். ஒரு சைக்கிளில் தான் சென்னையிலே அந்த வாய்ப்பு தேடி இவர் அலைந்திருக்கிறாராம். கடைசி வரை அந்த எளிமையை கடைபிடித்தவர் முத்துக்குமார் என்று சொல்கிறார்கள். அந்த தருணத்திலே அவர் விட்டு செல்லும் நம்ம செய்தி ஒன்று நமக்கு இருக்கிறது. மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இவர் இன்னும் 1000 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஒவ்வொருவர் மனதும் ஆசைப்படுகிறது. ஆனால் தன்னுடைய ஆயுளை சில பழக்க வழக்கங்கள் மூலமாக குறைத்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய உடம்பை பார்த்து கொள்ளாமல் குறைத்துக் கொள்கிறார்கள். தன்னுடைய நோய்க்கு மருந்து எடுத்துக் கொள்ளாமல் குறைத்துக் கொள்கிறார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல கலைஞர்கள், உங்கள் வாழ்வு உங்களுக்கு முக்கியமானதோ இல்லையோ, இதோ உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய, உங்களால் ஆறுதல் பெறக்கூடிய எங்கள் எல்லோருக்கும் தேவை. உங்கள் உடம்பை பார்த்து கொள்ளுங்கள். இந்த கலைஞர்கள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய குழலி மீடியா டாக்ஸ் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இன்னும் எத்தனையோ பாடல்கள் தொடர்ந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இந்த பாடல் வழி பயணத்திலே. இந்த பாடல்களை எல்லாம் முழுவதும் சொல்ல வேண்டுமானால் நிச்சயமாக யுகங்கள் போதாது. 1600 பாடல்களான் எழுதினார். ஆனால் 1000 ஆண்டு காலம் ஆனாலும் இதை நாம் சொல்லி முடிக்க முடியாது. ஒவ்வொரு பாடலையும் சிலாகித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், பாடியிருக்கிறோம். நமக்கு எத்தனையோ தருணங்களில் ஆறுதலாக அந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன, நம்பிக்கையை தந்திருக்கின்றன, பாசத்தை கொட்டியிருக்கின்றன, நம்முடைய சூழலை மாற்றி இருக்கின்றன அந்த பாடல்கள். அப்படி நம் சூழலை மாற்றிய பாடல்களை கொடுத்த முத்துக்குமார் உடல்நல குறைவால், மஞ்சள் காமாலையால் 41 வயதில் நம்மை விட்டு பிரிந்து போனார். இன்றைக்கு ஆதவன் என்ற ஒரு குழந்தை அவருக்கு இருக்கிறது. தாயின் அந்த தந்தையின் நினைவுகளால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. இதை சொல்ல வேண்டிய சூழல் ஒன்று இருக்கிறது. தமிழ்நாடு பாடநூலிலே 9ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திலே இவருடைய கடிதம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மகனுக்கு தந்தை எழுதிய கடிதம் என்ற ஒரு பாடமாகவே அது இடம்பெற்றிருக்கிறது. அதில் சொல்கிறார், மகனுக்கு சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேனோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை என் நினைவுகள் வந்தால் நீ 2 கண்ணீர் துளிகளை சிந்துவாய் அல்லவா, அந்த கண்ணீர் துளிகளில் நான் இருப்பேன், உன் மனதில் என்றும் கலந்திருப்பேன் என்று. அது மகனுக்கு சொன்னது மட்டுமல்ல, நமக்கும் சொன்னது. இவருடைய நெஞ்சம், இவருடைய மனம் எப்படிப்பட்டது என்பது அந்த பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில வரிகளில் தென்பட்டிருக்கும். மகனே, ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்றால் தயவு செய்து கடன் வாங்கியாவது உடனே அந்த உதவியை செய்துவிடு என்று சொல்லியிருப்பார். இந்த செய்தி மனிதர்கள் எல்லோருக்குமானது. பல செய்திகளை நம்மிடையே விட்டு சென்றிருக்கிறார் முத்துக்குமார் அவர்கள். நிச்சயமாக தேவலோகத்தில் இவருடைய பாடல்களை கேட்டு அங்கிருக்கக்கூடிய வானவர்கள் எல்லாம் இந்நேரம் சந்தோஷத்தில் மூழ்கி இருப்பார்கள். இவருடைய பாடல்களிலே மெய்மறந்து போயிருப்பார்கள். அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கவில்லை. இருக்கக்கூடிய அத்தனை பாடல்களையும் நாம் கேட்டு கேட்டு கிறங்கி கொண்டிருக்கிறோம். அந்த பாடல்களில் இருக்கக்கூடிய தேனை எடுப்பது போல் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். கல்லறையின் மீது பூக்கள் பூத்தாலும் பட்டாம்பூச்சிகள் அங்கும் கூட தேனை எடுக்கின்றன. நாம் இப்போது முத்துக்குமார் அவர்களின் கல்லறையிலிருந்து பாடல்கள் என்னும் தேனை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் முத்துக்குமார் அவர்களை பற்றிய பல செய்திகளை பார்த்தோம். அவருடைய பாடல்கள் வழியே பயணம் செய்தோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நிகழ்ச்சி பிடித்திருந்தால்
உங்களுடைய கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள், பிறருக்கு ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். இது போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளில் தொடர்வோம், மீண்டும் சந்திப்போம். நம்முடைய குழலி மீடியா டாக்ஸில் நான் முத்துக்குமாருக்கு நம் அஞ்சலியை செலுத்துகிறோம். வாழ்க தமிழ்.